ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா, அவங்க ஏதோ உங்க கண்ல தண்ணி நெறைய வச்சிருக்காங்க. அதனால கண்ணீர் வருது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த கண்ணீர் கண்லேருந்து வரல. அவங்க மனசுலருந்து அந்த மனசுல இருக்கிற வலி, வேதனை, அவமானம், அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த மனசு ஃபுல் ஆன பிறகு தான், அது தாங்க முடியாம அது வெளியில வந்து வெடிச்சு கண் வழியா வர்றது தான் கண்ணீர். இந்த உலகத்துல எல்லா பொருட்களை காட்டிலும் மிக எடையுள்ள பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணீர் தான். அந்த கண்ணீருக்கு அவ்ளோ வேல்யூ இருக்கு. அதனால யாரோட கண்ணீருக்கும் நீங்க காரணமா இருக்காதீங்க. நான் யார் கண்ணீருக்கும் காரணமா இல்ல. ஆனா எல்லாரும் என்ன அழ வைக்கிறாங்க, என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்கள அழ வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் தண்டனை அவங்களுக்கு கடவுள் குடுப்பாரு. நான் யார் கண்ணீருக்கும் நான் காரணமா ஆனதில்ல. ஆனா என்ன மட்டும் எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்தி என் கண்ணீர் காரணமா இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்க கண்ணீருக்கு கண்டிப்பா பதில் உண்டு. உங்க கண்ணீருக்கு காரணமா இருந்தவங்களுக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். அதனால நீங்க கஷ்டப்படாம உங்க கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மறு வேலை பாருங்க. கண்ணீருக்கு காரணமா இருந்தவங்க நீங்க அழுது முடிச்சிட்டு எல்லாம் உங்க கண்ணீரெல்லாம் வத்தி போன பிறகு வந்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, அவங்கள மன்னிச்சிருவேன்னா விட்டுடுங்க. ஆனா அவங்கள எப்பவுமே உங்க வாழ்க்கையில ஏத்துக்காதீங்க. அப்படிப்பட்ட உறவு தேவையே கிடையாது. உங்க கண்ணீருக்கு காரணமா இருந்த உறவு கண்டிப்பா தேவை கிடையாது.